ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஓகே, இது பார்த்திங்கன்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா இது தேவைப்படும். ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி சிலபஸில் பார்த்திங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் நியூ புக் 7th இருக்குது. ஓகேவா? இதுக்கான ஹிண்ட்ஸு நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டீச் பண்ணுறேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா டீச் பண்ணுறேன். ஓகேவா? இது நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு புக்கை போய் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு மேலே அங்கே கொடுத்துருக்கிறது தான் கதைலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி. ஓகேவா? காவிரி ஆறு தான். ஓகேவா? காவிரி ஆறு தான் என்ன பார்த்திங்கன்னா பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி. ஓகேவா? அந்த பண்டைய சோழ அரசின் தலைநகரம் என்னென்னு கேட்டாங்கன்னா உறையூர்னு சொல்ல தெரியணும். அங்கே தஞ்சாவூர் போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? பிற்கால சோழ அரசர்களின் மையப்பகுதி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். பண்டைய சோழ அரசர்களின் மையப்பகுதி தலைநகரம் கேட்டால் உறையூர்னு எழுதணும். மையப்பகுதின்னு கேட்டால் காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி அப்படின்னு தான் அப்படி போடுங்க ஆன்சரு. வெறும் காவிரி ஆறுன்னு கொடுத்தாங்கன்னா காவிரி ஆறுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன். ஓகேவா? விஜயாலய சோழன் தான் பார்த்திங்கன்னா இந்த சோழ அரசை மீட்டெடுத்தார். ஏன்னா முற்காலத்தில் கரிகாலன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்த சோழ அரசராக இருந்தார். அவருக்கு பின் என்ன ஆச்சு, சோழ வம்சம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்படி வீழ்ச்சி அடிச்சிட்டு வந்தவர் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் நூற்றாண்டில். ஓகேவா? 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழன் தான் என்ன பண்ணார், மறுபடியும் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தார். ஓகேவா? இவர் ஒரு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா? இதை கட்டினது கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினவர் யார், முதலாம் ராஜேந்திரன். அவருக்கு பின்னால் அவருடைய பையன், பேரன் இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தலைநகராக கொண்டு தான் என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேவா? யார், ஃபஸ்ட்டு ராஜேந்திரன். ஓகேவா? வட இந்தியாவுக்கு போகும்போது இடையில் கங்கையை என்ன பண்ணார், கைப்பற்றினார். அதனால் அவர் கங்கை கொண்ட சோழன் என அழைக்கப்பட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட், சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற அரசுனா முதலாம் ராஜராஜன். அது எந்த வித மாற்றமுமே கிடையாது. மாபெரும் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற அரசர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கரிகாலனை போட்டக்கூடாது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜராஜன், அதுங்கிறது தான் ஆன்சரு. ஓகேவா? ராஜேஸ்வரம் கோயிலை கட்டிவரும் பார்த்திங்கன்னா இந்த முதலாம் ராஜராஜன் தான். இவரே தான் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரம். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் தான். ஓகேவா? ராஜேஸ்வரம்னா பிரகதீஸ்வரர் ஆலயம். ஓகேவா? தஞ்சாவூரில் இருக்க இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினவர் யார், இந்த முதலாம் ராஜராஜன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வலுவான சக்தியாக விளங்கிய பேரரசு பார்த்திங்கன்னா சோழ பேரரசு. ஓகேவா? சோழ பேரரசு தான் வலுவான சக்தியாக விளங்குனது. அது யார் காலத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்ட். முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் தான் அதனுடைய உச்சத்தை அடைஞ்சது. ஓகேவா? அதனால் வலுவான சக்தியாக விளங்கிய பேரரசு சோழ பேரரசு யாருடைய காலத்தில்னு கேட்டால் முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா? அது கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவரும் யார், இந்த முதலாம் ராஜேந்திரன் தான். ஓகேவா? கங்கை கொண்டான் சொல்லி தனக்கு பேர் வச்சுக்கிட்டாரு. ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் மூணுமே இவருக்கு வழங்கப்பட்ட, இவரே வச்சுக்கிட்ட பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் வழி வந்தவரில் கடைசி அரசர் பார்த்திங்கன்னா ஆதி ராஜேந்திரன். ஓகேவா? ஆதி ராஜேந்திரன் அப்படிங்கிற சோழ அரசன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சோழ அரசன் தான் பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன் வழியில் வந்த கடைசி அரசர் பார்த்திங்கன்னா அதிராஜேந்திரன். இவர் இறந்தோடனே என்ன போயிடுச்சுன்னா விஜயாலய சோழனுடைய அந்த வம்சம் என்ன போச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கு கீழை சாலைகளுடைய திருமண உறவு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, இந்த சோழர்களுக்கும் கீழை சாலைகளுக்கு இடையே என்னது திருமண உறவு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் இருக்கிறாரு. இவர் இவருடைய பொண்ணு, இவருடைய மகள் கொந்தவை. என்னது கொந்தவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாளுக்கிய மன்னன் பார்த்திங்கன்னா விமலாதித்தன். ஓகேவா? சாளுக்கிய மன்னன் விமலாதித்தன் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணார், இவருடைய மகள் குந்தவை என்ன பண்ணார், மேரேஜ் பண்ணி வச்சார். ஓகேவா? அப்போ தான் என்ன ஆகிப்போச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரனும் என்ன பண்ணார், அதை ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? இந்த மாதிரிலாம்
நடந்தது. ஓகேவா, அதனால் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சோழர் சாளுக்கிய திருமண உறவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியது. சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குலோத்துங்கன். குலோத்துங்கன் தான் என்ன பண்ணார், இந்த சோழ சாளுக்கிய வம்சத்தை என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஓகேவா, சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்ட இந்த முதலாம் குலோத்துங்கன் தான் என்ன பண்ணார், சாளுக்கிய சோழ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழ வம்சத்தின் விஜயாலய சோழனுடைய கடைசி அரசர் வந்து அவர் அதிராஜேந்திரன். இது வந்து பார்த்திங்கன்னா சோழ வம்சத்துலேயே கடைசி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ராஜேந்திரன். ஓகேவா, 3ஆம் ராஜேந்திரன். ஓகேவா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3ஆம் ராஜேந்திரன். ஸோ என்டையர் சோழ வம்சத்துக்கு பாண்டியர்கள் வந்து பிடிக்கிறாங்க. அவங்க வந்து யாரை கொண்டுட்டு பிடிக்கிறாங்கன்னா இந்த 3ஆம் ராஜேந்திரனை கொண்டுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அரசரின் மூத்த மகன். ஓகேவா, ஸோ ஒரு அரசர் இருந்துட்டாரா, அவருடைய மூத்த மகன் தான் என்னது, அந்த வாரிசு. ஓகேவா, அரசனுடைய வாரிசாக அறிவித்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை ஆளுவார். அப்படிப்பட்ட அந்த அரசரின் மூத்த மகன் வந்து பார்த்திங்கன்னா யுவராஜன். ஸோ எப்படி சோழர் காலத்தில் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யுவராஜன் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து அரசரின் ஆணைகள் எங்கே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பனை ஓலை. ஓகேவா, ஸோ பனை ஓலையில் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கோயில் சுவர். ஓகேவா, ஸோ கோயில் சுவர் டெம்பிள் வாலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவருடைய அதிகாரிகள், அரசருக்குன்னு அதிகாரிகள் இருந்தாங்க, அவர் சொல்கிறத செய்யறதுக்குன்னு, அவங்க தான் பனை ஓலை அல்லது கோயில் சுவரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரசர் போடுற ஆணை இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆணை போட்டார். அதை வந்து இவங்க எழுதி வச்சுருவாங்க. மக்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிக்கணும், அதுபடி நடந்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகம் யார் மூலம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொஷின். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊரார், சபையார், ஓகேவா, நாட்டார், நகரத்தார். ஸோ இந்த 4 வகை அமைப்புகள் இருந்துச்சு. இவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை என்ன பண்ணாங்க, மேனேஜ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஊரார், சபையார், நாட்டார், நகரத்தார். ஓகே, இவங்க தான் என்ன பண்ணாங்க, மேனேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வணிகர்களின் குடியிருப்புகளை யார் நிர்வகிது, வணிகர்கள். ஓகேவா, ஸோ வணிகர்கள் எங்கே இருப்பாங்க, சிட்டி சைடில். ஸோ நகரத்தார். அப்போ நகரத்தார் தான் என்ன பண்ணாங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, வணிகர்களை கட்டுப்படுத்தினவங்க யாருன்னு நிர்வகித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தார் தான். ஓகேவா, இது நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கிராமம். ஓகே, உத்திரமேரூர் கிராமம் எங்கே இருக்குது, காஞ்சிபுரம். தட் மீன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு எக்ஸாக்டாக. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு. ஸோ இந்த பிராமின்ஸ் என்ன மீன், பிராமின்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பிராமின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது இலவசமாக கொடுக்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் அப்படின்னு, பிரம்மதேய தேவதான அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்போ பேர் இருந்துச்சு. பிரம்மதேயனா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஃப்ரீயாக வழங்கப்பட்ட நிலம், தேவதானனா கோயில் கட்டுறதுக்கு வழங்கப்பட்ட ஃப்ரீயாக வழங்கப்பட்ட நிலம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூரில் இருக்குது. ஓகேவா, ஸோ காஞ்சிபுரம் இப்போ வந்து எக்ஸாக்டாக செங்கல்பட்டு. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் பொது வருவாய் எது மற்றும் அது எவ்வாறு அழைக்கப்படுது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நிலவரி தான். ஓகேவா, ஸோ நிலவரி தான் வந்து பார்த்திங்கன்னா 1/3. ஓகேவா, விளைச்சலில் 3 ஒரு பங்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வரியாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வரி வந்து பார்த்திங்கன்னா தானியமாக தான் வாங்கியிருக்கிறாங்க, காசு கிடையாது. ஓகேவா, தானியமாக தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்தோடனே தான் அது வந்து பார்த்திங்கன்னா காசாக வாங்கினாங்க. ஓகேவா, சரி, இந்த நிலவரிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காணிக்கடன். இதுதான் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், காணிக்கடன். ஓகேவா, இந்த நிலவரிக்கு பேர் என்னன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, காணிக்கடன் சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குற மாதிரியும் வாங்கின கடத்தை திருப்பி செலுத்துகிற மாரி இந்த நிலவரி அவங்க வந்து செலுத்தணும், கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஓகேவா, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை யாருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு. ஓகேவா, ஸோ கோயில்களுக்கு அழிச்சிருக்கிறாங்க தேவதான நிலம். அதுக்கடுத்து பிராமின்ஸுக்கு வந்து என்ன அழிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேய நிலம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள். ஓகேவா, ஸோ அரசு அதிகாரிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சோழ அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பள்ளிச்சந்தம். ஓகேவா, இது என்னது, பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்து கோயில்களுக்கு மற்றவங்களுக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா சமண கோயில்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிலம் வந்து
சோழர்கள் ஃப்ரீயாக வழங்கியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரீயாக வழங்கப்பட்ட சமண கோயில் கட்டுறதுக்கு ஃப்ரீயாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தம். ஓகேவா, பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, அதுக்கடுத்து சோழ பேரரசில் யார் நிலங்களின் உரிமையாளராக இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ உளுகுடின்னு ஒரு வர்க்கம் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த உளுகுடின்னு பார்த்திங்கன்னா வேலை தான் செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா, வேலை தான் என்ன பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும். நில உடைமையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு தான் பண்ணி கொடுக்கணுமே ஒழிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளராக, சொந்தக்காரராக, ஓனராக இருக்க முடியாது. உளுகுடி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல்வாரம். ஓகேவா, ஸோ மேல்வாரம் அப்படின்னா விளைச்சலில் பெரும்பகுதி. ஓகேவா, விளைச்சலில் பெரும்பகுதி. ஓகேவா, தான் மேல்வாரம்னு சொல்லுவாங்க. கீழ்வாரம் அப்படின்னா விளைச்சலில் சிறுபகுதி, குறைவான பகுதி. ஓகேவா, அதான் வந்து பார்த்திங்கன்னா கீழ்வாரம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் சமுதாயத்தின் கீழ்நிலை மற்றும் கீழ்நிலையில் இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடிமை அண்டு பணி செய்கிறவங்க, சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறவங்க. அது ஆக்சுவலாக அடிமை தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பணி செய்கிறவங்க மட்டும் இருக்கிறாங்க. அடிமை மற்றும் பணி செய்பவர்கள் மட்டும்தான் என்னது சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்துருக்கிறாங்க. ஸோ இடைநிலையில் யார் பார்த்திங்கன்னா வணிகர்கள் அண்டு போர் புரிகிறவங்க. ஓகே, வணிகர்களும் போர் புரிவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தின் இடைமட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் நீர்ப்பாசனத்துக்கு என்ன பண்ணால் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா, முதலாம் ராஜேந்திரன் கட்டிய 16 மைல் நீளம் கொண்ட அந்த தடுப்பாணை. ஓகேவா, அந்த காவிரி கழிமுக பகுதியில் 16 மைல் நீளம் கொண்ட ஒரு தடுப்பானை என்ன பண்ணிருக்கிறாரு முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டியிருக்கிறாரு. ஓகேவா, நீர் பாசனத்துக்காக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சிறந்த நீர் பாசனத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் எந்த சமயத்தின் மீது. ஸோ சோழர்கள்னால் கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், சைவம். ஓகேவா, சைவம்னா யார், சிவனை முதன்மை கடவுளாக கொண்டு வழிபடுறவங்க தான் யார், சைவர்கள். பெருமாள் வந்து வழிபடுறவர் யார், வைணவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார்களால் பாடப்பட்ட பாடல்களை தொகுத்தவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி. ஓகேவா, நம்பி ஆண்டார் நம்பி. ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார்களால் பாடப்பட்ட பாடல்களை திருமுறை 12 திருமுறைகள் அப்படிங்கிற டைட்டில் என்ன பண்ணார், தொகுத்தார். ஓகேவா, ஸோ 12 திருமுறைகள் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் தொகுத்தார். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்குள்ள கோயில்கள் சோழர்களுடைய கலைக்களஞ்சியமாக. ஓகேவா, சோழர்களுடைய கலைக்களஞ்சியமாக விளங்கக்கூடிய கோயில்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேவா, கங்கை கொண்ட சோழபுரம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தாராசுரம். ஓகேவா, தாராசுரம். ஸோ இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் கோயில் கலைக்களஞ்சியமாக என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரி கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ராஜேந்திரன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணாயிரம். ஸோ எண்ணாயிரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குது. ஓகேவா, விழுப்புரம் மாவட்டம். ஓகேவா, ஸோ தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணாயிரம் அப்படிங்கிற கிராமம் என்ன பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வேத கல்லூரி என்ன பண்ணார், கட்டினார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 14 டீச்சர்ஸு 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க இருந்தாங்க. ஓகேவா, ஸோ பாடம் கற்றுக்கிட்டாங்க. என்னென்னு கற்றுக்கிட்டாங்கன்னா ஸோ வேதம் கற்றுக்கிட்டாங்க, அதுக்கடுத்தது இலக்கணம் கற்றுக்கிட்டாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உபநிடதம். ஸோ உபநிடத்தை பற்றி என்ன பண்ணிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய புராணமும் கம்பராமாயணமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா சோழர் காலத்தை. ஓகேவா, ஸோ சோழர் காலத்தில் தான் சேர்ந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட மகத்தான இலக்கியங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய புராணமும் கம்பராமாயணம் தான். ஸோ பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார், கம்பராயணம் வந்து பார்த்திங்கன்னா கம்பர், நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சோழர் காலத்தில் வணிகத்தை மேற்கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சும் வண்ணத்தார். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம். இங்கேருந்து எடுத்தால் இப்படி தான் கொஸ்டின் எடுக்க முடியும். அஞ்சும் வண்ணத்தார், மணி கிராமத்தார். ஓகேவா, ஸோ மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணாங்க சோழர் காலத்தில் இந்த வணிகத்தை மேற்கொண்டாங்க. ஸோ யார் கடல் கடந்து வணிகம் செஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சும் வண்ணத்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அஞ்சும் வண்ணத்தார் 2 பேர் இருக்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து சென்று போய் என்னது பல நாடுகளுடன் வியாபாரம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த அஞ்சும் வண்ணத்தார்.
அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வணிகம் பண்ணவங்க யாருன்னா இந்த மணி கிராமத்தார். ஓகேவா? ஸோ கிராமம் அப்படிங்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ உள்நாட்டு வணிகத்தை மேற்கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா மணி கிராமத்தார். கடல் கடந்து சென்று வெளிநாட்டு வணிகத்தை மேற்கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சும் வண்ணத்தார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொத்து குளித்தலோடு துறைமுகம் தொடர்புடைய துறைமுகம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ கண்ண மூடிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொர்க்கை. ஓகேவா? மொத்து குளித்தல் அப்படின்னாவே யார்? கொர்க்கை தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேவா? இன்றைய இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இது இருக்குது. ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலப்பிடங்கள் வந்து பாண்டியர்களின் பகுதி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கடுங்கோன். ஓகேவா? பாண்டியர்களின் பகுதி மீட்டர் வந்து கடுங்கோன். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது கேட்கக்கூடிய கொஷின். ஓகேவா? கடுங்கோன் தான் என்ன பண்ணார்? கலப்பிடங்கள் வந்து பாண்டியர் பகுதியில் என்ன பண்ணார்? மீட் பண்ணார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வலிமைமிக்க பாண்டிய அரசர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வலிமைமிக்க பாண்டிய அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிகேசரி மாரவர்மன். ஹரிகேசரி மாரவர்மன். ஸோ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார்? என்னது? வலிமைமிக்க பாண்டிய அரசு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. இவருக்கு பட்ட பேர் என்னது? கூன் பாண்டியன். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேரே இருக்குது. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிகேசரி மாரவர்மன். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசர்களே மிக வலிமை மிக்கவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமணர்களை துன்புறுத்திய பாண்டிய அரசன் தான் யார்? இந்த கூன் பாண்டியன். அவர் தான் ஹரிகேசரி மாரவர்மன். ஓகேவா? ரைட்டு. ஹரிகேசரி என்னும் அரசரை சமண சமயத்திலேருந்து சைவத்திற்கு மாற்றிடுவார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ரைட்டா? முதலாம் மகேந்திரவர்மனை வந்து மாற்றினது யார்? அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பர். அப்பருக்கு இன்னொரு பேர் திருநாவுக்கரசர். ஓகேவா? திருநாவுக்கரசர் தான் அப்பர். புரியுதா? சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரிகேசரி வந்து சமண சமயம் தான் இவர் ஃபாலோ பண்ணார். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைவ சமயத்துக்கு மாற்றினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா? ஸோ திருஞான சம்பந்தர் தான் என்ன பண்ணிட்டார்? இவரை சமணத்தில் வந்து சைவத்துக்கு மாறிட்டார். சைவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணார்? இவர் சமணர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வழங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. வேள்விக்குடி செப்பேடை வந்து வழங்கினவங்க அந்த கொடையாளி அப்படின்னா வழங்கினவங்க யாருன்னு கேட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் வரகுணன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வரகுண பாண்டியன். வரகுண பாண்டியன் சொல்கிறாங்க. முதலாம் வரகுண பாண்டியன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி, வேறு யாரும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களின் துறைமுகம் என்னை கேட்டாலுமே அது தலைநகர்னு கேட்டால் அது மதுரை தான். பிற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா காயல். ஸோ காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம். அடுத்தது காயலுக்கு வருகை இந்த வெளிநாட்டு பயணி வந்து பார்த்திங்கன்னா மார்கோ போலோ. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்கோ போலோ தான் இங்கே வந்தார். ஓகேவா? ஸோ மார்கோ போலோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணி. ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர். வெனிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ தான் வந்து பார்த்திங்கன்னா காயலுக்கு அதிகமாக வருகை தந்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் மட்டும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசரை பற்றி பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறையா சொல்லியிருக்கிறாரு. பாண்டிய அரசை பற்றி எவிடன்ஸ் இவர் தான் நிறையா சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் என்னது? சடையவர்ம சுந்தரபாண்டியன். சடையவர்ம சுந்தரபாண்டியன். ஓகேவா? ஸோ சடையவர்ம சுந்தரபாண்டியன் தான் என்ன பண்ணார்? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் என்ன பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ஓகேவா? ஸோ மதுரை மற்றும் பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஓகேவா? மதுரை வந்து பார்த்திங்கன்னா கூடல் நகர். ஓகேவா? மதுரையை வந்து பொதுமக்கள் என்னது? கூடல் நகர்னு அழைச்சாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புலவர்களும் ஒன்று கூடி அந்த இடத்துல தான் சங்கம் வளர்த்தாங்க அப்படின்னு காரணத்தினால் ஒன்று கூடி, அதனால் கூடல். ஓகேவா? அதில் 3 முக்கிய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கூடுது அப்படிங்கிறதுக்கோசரமும் கூடல்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நிறையா காரணம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. ஸோ அப்போ கூடல்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் எவ்வளோ அப்படின்னா கூடல் கோன். ஓகேவா? ஸோ கூடல் கோன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பாண்டிய மன்னர்களை மக்களை அழைச்சாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மங்களம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மங்களம் அண்டு சதுர்வேதி மங்கலம். ஓகேவா? ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா மங்கலம்னு பார்த்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரியே மங்கலம்னு மாற்றிக்கோங்க. மங்கலம் மற்றும் சதுர்வேதி மங்கலம் இது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் குடியிருப்பு. ஓகேவா? ஸோ பிராமணருடைய குடியிருப்பு இது. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அரசர்களும் அந்த உள்ளூர் தலைவர்களும் என்ன பண்ணாங்க? பிராமணர்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நிலத்தின் உண்மையான உடைமையாளர். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர்.
ஓகேவா. வேளாளர் அல்லது பூமி புத்திரர், இது இல்லாத கொஸ்டின் பேர் கிடையாது. பூமி புத்திரர், ஓகேவா. ஸோ பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என்று அழைக்கப்படுறாங்க, ஓகேவா. ஸோ பிரதம மந்திரி வந்து பார்த்திங்கன்னா உத்தம மந்திரி. ஸோ பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தம மந்திரின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசு செயலகம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மண்டபம்னு சொல்லி அழைக்கப்படுது, எழுத்து மண்டபம், ஓகேவா. ஸோ அரசு செயலகம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மண்டபம்னு சொல்லி என்னது அழைக்கப்படுது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர் கால கிராம நிர்வாகம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லுது. பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், ஓகேவா. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் என்ற கிராமத்தில் கிபி 800ஆம் ஆண்டு கல்வெட்டு, ஓகேவா. ஸோ திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய கிபி 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாண்டியர் கால கிராம நிர்வாகம் மட்டும் என்ன பண்ணுது கூறுது, ஓகேவா. ஸோ சோழர்கள்னாலும் ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு, அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். இப்போ நியூ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கு இதுதான் இந்த மேட்ரு, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிய அரசர்களின் வேள்விகள் பற்றி குறிப்பிடும் செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாண்டியன்னாவே இந்த வேள்விக்குடி செப்பேடு தான் அவங்கள பற்றி குறிப்பு கொடுக்குறது, ஓகேவா. வேள்விக்குடி செப்பேடு, மார்கோ போலோ. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய இது அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க என்ன வந்து வேள்வி பண்ணாங்கன்னா அஸ்வமேதம், ஓகேவா. ஸோ அஸ்வமேதம் இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா கர்ணகற்பம், ஓகேவா. ஸோ இந்தமாரி வேள்விகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வாஜ்பேயம், ஓகேவா. அஸ்வமேதம், வாஜ்பேயம், ஸோ இந்தமாரி வேள்விகள்லாம் என்ன பண்ணாங்க பாண்டியர்கள் நடத்துனாங்க, ஓகேவா. ஸோ குதிரையை வச்சு, ஓகேவா. ஸோ குதிரையை வச்சு என்ன பண்ணாங்க நடத்துனாங்க. இதுக்காக அரேபியாவிலேருந்து குதிரையை என்ன பண்ணாங்க அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு தான் சொல்லுது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாண்டியர்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழிக்கு ஆதரவளித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், ஓகேவா. தமிழ் சமஸ்கிருதம். ஸோ தமிழ் மட்டும் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் போடணும், ரெண்டும் இருந்துச்சுன்னா ரெண்டையும் போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ தமிழ் சமஸ்கிருதம், ஸோ ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது பாண்டியர்கள் ஆதரவளித்தாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணி அப்படின்னு சொன்னால் ஒற்றைக்கல் தூண், ஓகேவா. ஸோ ஒற்றைக்கல் தூண், ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லிடாதீங்க, ஒற்றைக்கல் தூண், புரியுதா. ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லிடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரேந்திர, ஓகேவா. ஸோ நரசிம்மவர்மனுடைய பாணி, இது முதலாம் நரசிம்மவர்மனுடைய பாணி தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதம், ஓகேவா. ஸோ 5 ரதங்கள்னு சொல்லக்கூடிய ஒற்றைக்கல் ரதம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் தூண், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம், ஓகேவா, ஒரு கம்பெனி. அது இது வந்து பார்த்திங்கன்னா அரேபிய வணிக நிறுவனம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயல் துறைமுகத்தில் தான் செயல்பட்டது, ஓகேவா. பாண்டியர்களின் மிக முக்கிய துறைமுகமான காயல் துறைமுகத்தில் தான் இது செயல்பட்டது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் குதிரைக்காக முதலீடு செய்ததை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறாங்கன்னா மார்கோ போலோ. ஸோ பாண்டியர்களை பற்றி பேசினவே நான் யார் சொல்லியிருக்கிறேன், மார்கோ போலோ. கூட வந்து பார்த்திங்கன்னா வாசப், ஓகேவா. வாட்ஸ்அப் அப்படிங்கக்கூடிய இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணியை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ மார்கோ போலோ அண்ட் வாட்ஸ்அப், ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயல் தான், ஓகேவா. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காயல் தான், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள். பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள் மேக்ஸிமம் வெளியிடுறது வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள் தான் வெளியிட்றாங்க, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா காசு, களஞ்சு அல்லது பொன் அப்படிங்கிற 3 பேரில் பண்ணிச்சு இது வழங்கப்பட்டு, ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின்ஸ் அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சரும் இதுதான், ஓகேவா. இதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் ஒரு தடவை படிங்க, ஓகேவா. 7th ஹிஸ்ட்ரி புக்கில் இது இருக்குது, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.